ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ பாருங்கள், நம்ம சில்க் த்ரெட்டில் செயின் போட போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஜரி த்ரெட்டில் செயின் போட்டோம், ஈஸியாக இருக்கும். ஆனால் சில்க் த்ரெட்டில் செயின் போடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுக்கு நாட் போடாமல் அடியில் பார்த்தீங்கன்னா இந்த நூலை இது போல் ரெண்டாக மடித்து வச்சுட்டு அதிலிருந்து ஒரு நூலை மட்டும் எடுத்து ஒரு செயின் போட்டுட்டு பக்கத்தில் பாருங்கள் குட்டியாக குத்தி அடியில் ஊசியை கொண்டுட்டு வந்துட்டு இப்போ ரெண்டு நூலையுமே சேர்த்து நம்ம மேலே இழுக்கணும். மேலே இழுத்துட்டு இப்போ வரிசையாக நம்ம செயின் போட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஞ்சம் செயின் குட்டி குட்டியாக போடாமல் நீளமாகவே போட்டு தைங்க. ஏன்னா இந்த சில்க் த்ரெட்டுக்கு செயின் போடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நூல்லையே போய் மாட்டிக்கிறோம், இல்லை துணியில் போய் மாட்டிக்கிறோம். இந்த நூலில் மாட்டாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஊசியை பார்த்திங்கன்னா சாய்ச்சி வச்சுக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக இப்படி மேலே தூக்குன மாதிரி வைக்காமல் இந்த ஊசியை படுத்த மாதிரி வச்சோம்னா தான் அந்த நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சும் போட நம்மளுக்கு நூலுலையே படாமல் நம்மளுக்கு ஒரே அளவாக சேமாக இருக்கும். நூலுலையே ஊசி பட்டுச்சு அப்படின்னா நம்மளுக்கு சிக்காயி அந்த நூல் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நசன் போயிடும். அதனால் பொறுமையாக இந்த சில்க் த்ரெட்டில் செயின் போட்டிங்க அப்படின்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து நீங்கள் 10 நாள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த செயின் ஸ்டிச் பார்த்தீங்கன்னா வெளியில் நீங்கள் கிளாஸில் போய் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சில்க் த்ரெட்டில் செயின் போடுறதுக்கே 1 மாதம் வரைக்கும் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. நான் ஒரு 10 நாள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினா மட்டும்தான் இந்த சில்க் த்ரெட்டில் செயின் நம்மளால் ஈஸியாக போட முடியும். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு எப்படியும் குறைஞ்சது நீங்கள் 10 லைனாச்சும் போட ஆரம்பிக்கணும். இந்த சில்க் த்ரெட்டில் செயினை பயன்படுத்தி நிறையா டிசைன் நம்மளால் போட முடியும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவருக்கு கலர் அடிக்கிற மாதிரி நம்ம ஒரு ஸ்டிச் போடணும் அப்படின்னா இந்த சில்க் த்ரெட்டை பயன்படுத்தி நம்ம அழகாக போடலாம். இந்த டிசைன் மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான டிசைன் இந்த சில்க் த்ரெட்டில் செயினை பயன்படுத்தி நம்ம நிறையா டிசைன் போடலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த சில்க் த்ரெட்டை பயன்படுத்தி ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஏதாவது ஒரு கலரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி போட்டு பார்க்கணும். ஒவ்வொரு ஸ்டிச்சுமே பார்த்தீங்கன்னா சிக்காகாமல் கரெக்டாக சேமாக வரணும். இந்த சில்க் த்ரெட்டுக்கு நூலை ரெண்டாக மடித்து தான் போடணும், சிங்கிளாக போடக்கூடாது. நம்மளுக்கு தேவையான அளவு நூலை மடித்து விட்டுட்டு இது போல் ரெண்டாக போட்டுக்கலாம். இப்போ ஒரு சில்க் த்ரெட் இருக்குது அப்படின்னா, ஒரு முழு கண்டு இருக்குது அப்படின்னா அதில் தேவையான அளவு வரைக்கும் ரெண்டாக மடிச்சுக்கலாம். நூலை கட் பண்ணக்கூடாது, ரெண்டாக மடித்து விட்டுட்டு இது போல் நம்ம வரிசையாக போடணும். பாருங்கள், நூல் சிக்காகாமல் பொறுமையாகவே ஒவ்வொரு செயின் போட்டிருக்கிறது நம்மளுக்கு அழகாக தெரியணும். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நீங்கள் பெரிய செயினாக போடுங்க. அடுத்து ப்ராக்டிஸ் பண்ண குட்டி செயினாக போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் நூல் சிக்காகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு செயினை விட்டுட்டு திருப்பி ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ லாஸ்ட்டு முடிக்க போகிறோம். பாருங்கள், இப்போ ஒரு செயின் பாருங்கள் சிக்காகிற மாதிரியே இருக்கனால அந்த இதை விட்டுட்டு திருப்பி நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சேமாக கிடச்சிரும். இப்போ ஃபைனலாக பாருங்கள் நாட் போட போகிறோம். நாட் போடும் பொழுது ஒரு செயினை நல்லா மேலே தூக்கி விட்டுட்டு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செயினில் ஊசியை நுழைச்சி விட்டுட்டு அப்படியே அந்த பெரிய நாட்டை பாருங்கள் ஊசிக்கு அடியில் கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அழகாக நீட்டாக நாட் கிடச்சிரும். பாருங்கள், குட்டி செயினுக்குள்ளே ஊசியை விட்டுட்டு அந்த பெரிய நாட்டை செயின் ஊசிக்கு அடியில் கொண்டுட்டு போயிட்டு அடியில் இருக்கக்கூடிய நூலை இழுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அழகான நாட் கிடச்சிரும். இந்த நாட் போட தெரியல அப்படின்னா நீங்கள் நாட் போடுறதுக்குன்னே ஒரு நாள் டைம் எடுத்துக்கங்க. போட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். இதை பின்பக்கமாக ஒட்டிலே கட் பண்ணாமல் கொஞ்சம் நூல் விட்டுட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ பின்பக்கமாக அந்த ஓட்டு தையல் மாதிரியே இருக்குது இல்லையா, ஊட அப்படியே நம்ம அந்த வெட்டிய நூல் பகுதியை ஒவ்வொரு செயினுக்குள்ளேயும் நுழைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நூல் பிரியவே பிரியாது.
கண்டிப்பாக இந்த லைனை நீங்கள் 10 நாளாவது ப்ராக்டிஸ் பண்ணினா மட்டும்தான் உங்களால் போட முடியும். கண்டிப்பாக நம்மளுக்கு ஜரி த்ரெட்டில் போடுறது செயின் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஆனால் இந்த சில்க் த்ரெட்டில் போடுறதுக்கு ஒரு சிலருக்கு 10 நாள் டைம் எடுக்கும், சிலருக்கு ஒரே நாள்லேயே போட்டுருவாங்க, சிலர் பார்த்திங்கன்னா 2-3 நாள் ஆகும். கண்டிப்பாக இந்த ஒரு தையலை சில்க் த்ரெட்டில் போட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக நீட்டாக போட்டு முடிச்சிட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சிக்ஸாக் தையல் தான் போட போகிறோம். இந்த சிக்சாக் தையலுக்கு அந்த ஜரி த்ரெட்டு பாருங்கள், நாட் போட்டுட்டு எப்போதும் போல் நம்ம வந்து ஆள்காட்டி விரலில் சுற்றி விட்டுட்டு அடியில் வச்சுக்கலாம். பாருங்கள், இதுக்கு பாருங்கள் ஊசியை மேலே வச்சுட்டு அடியிலருந்து ஒரு செயின் வந்து நீளமாக எடுத்துக்கலாம். இது போல் நம்ம வந்து டபுள் கோடு போட்டுட்டு மாற்றி மாற்றி புள்ளி வச்சுக்கலாம். பாருங்கள், க்ராஸாக கொண்டுட்டு வந்து நீளமாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்தில் குட்டி செயின் போட்டுக்கணும். அப்படியே கீழே கொண்டுட்டு வந்து நீளமாக ஒரு செயின் போட்டுட்டு பக்கத்தில் குட்டி செயின் போட்டுக்கலாம். இது ஃபஸ்ட்டு வந்து பழகிறதுக்காக இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு டபுள் லைன் போட்டுட்டு மேலே ஒவ்வொரு புள்ளியாக வச்சுட்டு கீழே பார்த்திங்கன்னா 2 புள்ளியாக ஊட அந்த முக்கோண ஷேப்பில் புள்ளி வச்சுட்டு பாருங்கள், க்ராஸாக பெரிய செயின் பக்கத்தில் ஒரு குட்டி செயின் போட்டுட்டா அப்படியே மேலேருந்து கீழே கொண்டுட்டாருன்னு பெரிய செயின். இந்த பெரிய செயினுக்கு குட்டியாக ஒரு நாட்டுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி செயின் போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த நூல் வந்து நம்மளுக்கு பிரியாமல் இருக்கும். செயின் அப்படி பக்கத்தில் குட்டி நாட் போடலை அப்படின்னா எல்லா செயினுமே பார்த்திங்கன்னா பிரிஞ்சிடும். ஒரு பெரிய செயின் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு குட்டி செயின் போட்டுட்டு அப்படியே கீழே கொண்டுட்டாருன்னு பாருங்கள். கீழே கொண்டுட்டு வரும்போது பெரிய செயின் பக்கத்தில் ஒரு குட்டி செயின் இந்த மாதிரி நம்ம வந்து போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இந்த லைன் ஃபஸ்ட்டு ரஃப்பாக நீங்கள் போட்டு பார்த்துட்டு ஒரு 10 லைன் இதே மாதிரி போட்டு பார்த்தா மட்டும்தான் உங்களால் சீக்கிரத்துலேயே கற்றுக்க முடியும். கை வலிக்குது, கால் வலிக்குது, முதுகு வலிக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போடாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் கற்றுக்க முடியாது. ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்குமே ப்ராக்டிஸ் பண்ண தான் அந்த தையல் வரும். நம்ம சாதாரண டெய்லரிங் மாதிரி கிடையாது. இது வந்து ஆரி ஒர்க்குக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான தையல் தான். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து இந்த தையலை வந்து விடாமல் கற்றுக்கிட்டு போட்டு பாருங்கள். இன்றைக்கி தையல் பார்த்திங்கன்னா சிக்சாக் தையலை பயன்படுத்தி தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். இன்றைக்கி சிக்சாக் தையலை எப்படி போடணுங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 10 லைன் நீங்கள் போட்டு பாருங்கள். அதே மாதிரி சில்க் த்ரெட்லேயுமே செயின் போட்டு பாருங்கள். தேங்க்யூ.